ராமராமா வெள்ளிக்கிழமை 26ஆம் தேதி பராபவ வருஷம் ஆனி மாதம் 12ஆம் தேதி துவாதசி திதி விஷாகா நட்சத்திரம் சித்த யோகா பவகரணம் ராகு காலம் கார்த்தால 10லிருந்து 12 யமகண்டா மதியம் 3லிருந்து 4:30. கைபேசி அழைப்பு மணி அல்லது வீட்டின் அழைப்பு மணியில் மந்திரங்கள் ஒலிப்பது சரியான முறையா? மந்திரம் அப்படின்னாலே அது மிக சக்தி வாய்ந்தது. சக்தி வாய்ந்த எந்த பொருளாக இருந்தாலும் அதை கையாளும் விதத்தில் அதை கையாண்டால்தான் அதனுடைய பலனை நாம் அனுபவிக்க முடியும். ஒரு மருந்து அப்படின்னா, ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு மருந்து அப்படின்னா மிக சக்தி வாய்ந்தது இல்லையா? அதை நாம் சாப்பிட்டோம் அல்ல இன்ஜெக்ஷனை போட்டுட்டோம்னா வியாதி குறையிறது. அப்போ அது ரொம்ப சக்தி இருக்குது அதுலன்னு தெரியறது. ஆனால் அதை எப்படி கையாளணுமோ அப்படி தான் கையாளணும். இன்ஜெக்ஷனை எந்த இடத்துல போடணுமோ, எப்போ போடணுமோ, எப்படி போடணுமோ அப்படி தான் போடணும். இப்படி இல்லாமல் இஷ்டத்துக்கு நாம் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்குமா? நினச்ச பலன் விபரீத பலன் தான் கிடைக்கும். அதே மாதிரி இன்ஜெக்ஷனை ஃப்ரீசரில் தான் வைக்கணும், சில்லான இடத்துல தான் வைக்கணும். நல்லா வெளியில் வெயிலில் இன்ஜெக்ஷனை வச்சுட்டோ இல்லை அக்னியில் போட்டு எடுத்துட்டோ அப்புறம் அதை எடுத்து நாம் போட்டுட்டோம்னா என்ன பலன் கிடைக்கும்? விபரீத பலன் தான் கிடைக்கும். மருந்தை நல்லா வெயிலில் வச்சு இல்லை அக்னியில் வச்சுட்டோ நெருப்பில் போட்டு எடுத்து குடித்தா என்ன ஆகும்? அந்த மாதிரி மந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா இன்றைக்கும் அனுபவிக்கிறோம். இன்றைக்கும் மந்திரவாதிகள் இருக்கா, அவள் மந்திரவாதிகள் சொல்லி மந்திரம் போட்டான்னா சர்ப்பம் ஒரு இடத்துல கட்டுக்கடங்கி நிற்கிறது, கண்ணால் பார்க்குறோம். பாம்பு இங்கேயும் அங்கேயும் சுற்றுறது, நகர முடியாமல், அந்த கட்டிலிருந்து நகர முடியாமல். இன்றைக்கும் ரொம்ப மந்திர சக்தி வாய்ந்தவர்கள் ஜபம் பண்ணி விபூதி கொடுத்தான்னா பாம்பு கடி தேள் கடியெல்லாம் உடனே இறங்குறது. டாக்டர்கிட்ட போகாத ரீதியில் தானாகவே அந்த விஷங்கள் இறங்குறது இன்றைக்கும் நடந்துருக்கு. ரொம்ப பெரியவாள்ல இன்றைக்கும் இருக்கா. அதெல்லாம் அனுபவ சித்தம், பிரத்யக்ஷம். அது மந்திரத்தினுடைய சக்தி அது வாஸ்தவிகம். அப்படி இருக்கிறதுனால மந்திரத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்ச மந்திரத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லா சமயத்துலாம் அதை சொல்லக்கூடாது. அப்படின்னு பல நியமங்கள் இருக்குது. அதை எப்படி கற்றுக்கணும், அதை எப்படி சொல்லணும், எப்போ சொல்லணும், யாருக்கு சொல்லிக் கொடுக்கலாம், எப்போ சொல்லிக் கொடுக்கலாம், இந்த மாதிரி பல நியமங்கள்லாம் இருக்குது. அப்படிலாம் இல்லாமல் இஷ்டத்துக்கு டீ கடையில் சினிமா தேட்டர்லலாம் மந்திரங்கள்லாம் அலற விடுறது, இதுவும் வேத மந்திரங்கள் ரொம்ப உயர்வான காயத்ரி மந்திரங்கள்லாம் எல்லா இடத்துலையும் பஸ்ஸில் இதெல்லாம் அலற விடுறதுங்கிறது ரொம்ப வருத்தப்பட வேண்டியதான விஷயம். கலியுகத்தினுடைய பிரபாவம்னு தான் நாம் நினைக்கணும். இது ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது விபரீத பலனை தான் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால இதெல்லாம் குறைக்கணும். முற்றிலும் இதை தவிர்க்க வேண்டும். மொபைல் ரிங்டோனில் மந்திரத்தை காயத்ரி மந்திரம் வேத மந்திரங்கள்லாம் வச்சுக்கிறது அப்படிங்கிறது அது சரியில்லை. அதுவும் மந்திரத்தை எப்படி உச்சரிக்கணுமோ அப்படி உச்சரிக்காமல் மியூசிக்கை போட்டு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இது பாட்டாக பாடுறது, இது இப்படியெல்லாம் கூட நடக்குது. எல்லாமே ரொம்ப தவறான விஷயம். ராமராம்.